Okay. Kneipen und Co. So டாய்ச்லாண்டில் இருக்கிற சில லோக்கல் பிளேசஸை பற்றி சொல்லியிருக்காங்க. படிக்கிறீங்களா? படிக்க முடியுமா? ம். ஃபர்ஸ்ட் வந்து காஃபி ஹவுஸ் படிங்க. Drive on Swansea. Definite. ஸோ வியன்னாவில் வந்து காஃபி ஹவுசஸ் இங்கே இருக்கு இல்லைங்களா, கேஃபி ஹவுஸ் அந்த மாதிரி. ஸோ எங்கள் வியன்னா கிஃப்டஸ் ஃபீல கேஃபி ஹவுஸ் நிறைய காஃபி ஹவுசஸ் இருக்குது. அது வந்து ரொம்ப டிப்பிஷ் ஃபார் வியன்னா பீப்புள். அங்கே என்ன பண்ணுவாங்க, டாட் சிங்க்மன் கேஃபே aber naturally ஷவுக் அந்தர கெட் ட்ரங்க். ஸோ காஃபி குடிப்பாங்க அண்ட் அதர் ட்ரிங்க்ஸ் கூட அங்கே அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஒன் கேன் ஹாவ் ப்ராப்பர் ஃபுட்டு கூட சாப்பிட்லாம், இல்லைன்னா கேக் கூட ஆர்டர் பண்ணலாம். Many people will come there to read newspaper or meet friends. Coffee houses வந்து till 23 hours till 11 o'clock it will be opened. So Biergarten sind typisch für Bavarian. Sie haben nur im Sommer geöffnet. Man sitzt draußen an langen Tischen und Bänken. Oft gibt es einen Spielplatz für Kinder. Getränke muss man dort kaufen, aber das Essen kann man auch selbst mitbringen. Im Biergarten ist Selbstbedienung. Es gibt keine Kellner. So Biergarten இது ஒரு garden, அது ஒரு place, outdoor place இது. It is very typical for Bavaria people. It will be only opened during summer. So one can sit outside on long benches and tables. Often there is a playground for children. Cool drinks we have to buy there. But food we can bring from home. In beer garden it is self-service. There are no waiters. இது படிங்க, ஸ்ட்ராண்ட் பார் படிங்க. டாக்னு சொல்லுங்க. டாக்னா மூணுமே டாய்ச்லாண்ட், ஆஸ்திரியா, ஸ்வைஸ் மூணுமே சேர்த்துதான் டாக். So in many cities in Germany வந்து there are summer beach bars. ஸோ அது வந்து எப்போவுமே ஒரு ரிவர் கிட்டேயோ இல்லை கடல் கிட்டேயோ இருக்கும். ஸோ நாங்கள் என்ன பண்ணலான்னா போய் ட்ரிங்க்ஸ் வாங்கலாம், ஃபுட் வாங்கலாம், சாப்பிட்லாம். வாங்கலான்னு போடல, மன்கன்.address குடிக்கலாம், இல்லை சாப்பிடலாம். ஸ்டாண்ட் பாஸ் இட் வில் பி ஒன்லி டியூரிங் சன்னி வெதர்ஸ். வெயிலாக இருக்கும்போது, குட் வெதராக இருக்கும்போது மட்டும்தான் ஓப்பனாக இருக்கும். ஸோ நைப்பென் இதுவும் படிங்க.
ஸோ நைப்பன் கிஃப்ட் இஸ் ஓவரால். ஸோ எல்லா இடத்துலையும் நைப்பன்னா பப் இல்லை பார் சொல்லுவாங்க. ஸோ இது எல்லா இடத்துலையும் இருக்கு. Sie haben am Nachmittag bis spät nachts geöffnet. அது வந்து எப்போன்னா ஆஃப்டர்நூன்லேருந்து லேட் நைட் வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். Am Abend ist es sehr oft sehr voll und viele Leute stehen. ஸோ ஈவினிங்கில் வந்து எப்போவுமே ரொம்ப ஃபுல்லாக இருக்கும் and many people will be standing. ஸோ அங்கே வந்து ஸ்மால் டிஷ்ஷஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சாண்ட்விச் கிடைக்கும், இல்லை ஒரு வாட்டி பெரிய மெனு கார்டே கிடைக்கும். இது வந்து நைப்பன் வந்து இன் வியன்னால வந்து பெய்சல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஷ்வைஸில் வந்து பெய்ஸ் அப்படின்வாங்க. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா பைம் லேசன் விஷ்டிகே இன்ஃபர்மேஷன் ஃபிண்டன். ஸோ ஏதாவது டெக்ஸ்ட் படிக்கும்போது இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் பார்க்கணுன்னா ஜி முசன் நிக் சாலஸ் ஃபர்ஸ்டேஷன் எல்லாமே புரியணும்னு அவசியம் கிடையாது. ஜூக்கன் ஜி நுவர் இன்ஃபர்மேஷன் ஜூடன் ஃப்ராகன் சில கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் ஆன்சர்ஸ் கண்டுபிடிங்க. மார்க்கரன்சி இன் டெக்ஸ்ட் தி அன்ஃபோர்டன் ஆஃப் தி ஃப்ராகன் அந்த கொஸ்டின்ஸ்க்கு டெக்ஸ்டில் மார்க் பண்ணுங்க. ஓ எந்த இடத்துல இருக்கு, ஓ அந்த கொஸ்டின் கேட்கணும். ஒன் கே ஆஃப் நெட் எப்போ ஓப்பன், என்ன ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் எடுத்தாலே போதும், நீங்கள் ஃபுல்லாக இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ was finden Sie interessant welches Lokal möchten Sie gern besuchen. ஸோ எந்த பிளேஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, எந்த பிளேஸ் வந்து நீங்கள் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. எனக்குன்னா ich finde Strand Bar interessant, பீச் பாஸ் இது நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஸோ எனக்கு வந்து ich finde Strand Bar interessant, ich möchte gern besuchen. ஸோ நான் வந்து அதை விசிட் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எந்த பிளேஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, எது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது உங்களுக்கு இப்போ 4 படிச்சதுல? ஸ்ட்ராண்ட் பார். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன சொல்லணும், இஷ் ஃபிண்டர் ஸ்ட்ராண்ட் பார், பியர் கார்டன் பதில் ஸ்ட்ராண்ட் பார் இன்டரசான்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ட்ராண்ட் பார்ல என்ன பண்ணலாம், மன்கன் டாட் எட்வஸ்டிங்கன் உண்ட் ஆகேசன். ஸோ அங்கே வந்து நம்ம உட்காந்து குடிக்கலாம் சாப்பிடலாம் அப்படின்னு. இல்லை நான் விசிட் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா இஷ் மோஸ்ட் கேன் ஐன ஸ்ட்ராண்ட் பார் பெசுக்கன், ஐ வுட் லைக் டு விசிட் அ பீச் பார் அப்படின்னு சொல்லணும். ஸோ உங்கள் பிளேஸில் என்ன மாதிரி இந்த மாதிரி லோக்கல் பிளேசஸ் விசிட் பண்ணுற பிளேசஸ் என்ன இருக்குது அதை பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. அண்ட் திஸ் ஒன் லேசர் சிடி அன்சாய்க இதெல்லாம் ஆடு கொடுத்துருக்காங்க, ஒரு 5 ஆடு கொடுத்துருக்காங்க. இதில் இந்த இன்ஃபர்மேஷன்ஸில் எது மிஸ் ஆகிருக்கு, ப்ரைஸ்னா ப்ரைஸ் தான், டிக்கெட் ப்ரைஸு அமௌண்ட்டு அது. ஆர்ட்னா பிளேஸு, உவர்சைட்னா டைமிங்ஸ், டாட்டும்னா டேட்டு. ஓகேவா? இப்போ இதில் இந்த ஃபர்ஸ்ட் ஆட்ல என்ன மிஸ் ஆயிருக்கு பாருங்க. அப்படின்னு சொன்னாலே என்னது, டேட். சரியா? அப்பனா என்ன மிஸ் ஆகுது, டாட்டும் மிஸ். இங்க எதுவுமே எழுதாதீங்க, டாட்டும் மிஸ் ஆகுது. அப்புறமா என்ன மிஸ் ஆகுது, பிரைஸ், டிக்கெட்ஸோட பிரைஸ் மிஸ் ஆகுது. ஓகேவா? சோ பில என்ன மிஸ் ஆகுது, கரெக்ட். பிளேஸுக்கு என்ன சொல்வோம், ஓர்ட். அப்புறம் வேற என்ன மிஸ் ஆகுது, பிரைஸ் மிஸ் ஆகுது, டைமிங் கூட மிஸ் ஆகுது. உவர்சைட் ஸ்டார்டிங் டைம் எண்டிங் டைம் மிஸ் ஆகுது. பிகின்ஸ் எண்டிங் மிஸ் ஆகுதா? சோ இதுல என்ன மிஸ் ஆகுது, ஓவர்சைட், டாட்டும் ஒரு டேட்டை கொடுத்துருக்காங்க, இன்னொரு டேட் கொடுக்கல.
tickets price. இதுல என்ன மிஸ் ஆகுது? datum cost கொடுத்துட்டாங்க. through the city குள்ள ஓடுறது. இங்க வந்து halb marathon னா half marathon தான் இது. full marathonக்கு price கொடுக்கும். next இதுல datum அப்புறம் hours இருக்குல்ல இங்க. so site place இதோ mention arena mention. இங்க என்ன இருக்கும்? price சரி, இப்ப வந்து இங்க மிஸ் ஆனதெல்லாம் ஆடியோல வரும். நீங்க அதை இங்க நோட் பண்ணணும். சரிங்களா? ஆடியோ ப்ளே பண்றேன். முதல்ல என்ன ஆடுன்னு கண்டுபிடிக்கணும், அப்புறம் என்ன இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்கணும். என்ன ஆடு? மேரத்தான். இப்போ வந்து டைம் சொல்லுவாங்க, இதெல்லாமே சொல்லுவாங்க, கண்டுபிடிக்கும். டேட் சொல்லிட்டாங்க. கேட்டுச்சா? Bietet wieder einen Marathon. கண்டுபிடிச்சீங்களா? இல்லையா? ஆக்சென்ட் ஆக்டர் ஆக்சென்டென் ஞாபகம் இருக்கா? டேட் எல்லாம் சொல்றதுக்கு என்ன சொல்லணும்? ஆக்சென்டென் ஆக்டென் ஞாபகம் இருக்கா? மறந்துட்டீங்களா? ஆக்சென்டென் ஆக்டென். ஓகே, அப்புறமே என்ன சொல்றாங்க? Sie kann sich jetzt anmelden. இதுக்கு என்ன சொன்னாங்க? 39 Euro 39 euros. அடுத்தது கண்டுபிடிக்கிறீங்களா பாருங்க. இது என்னது? எந்த ஆடுமா? இது ஃபுட்பால். என்னைக்கு? நம்பர்ஸ் படிக்கலன்னு நினைக்கிறேன் நீங்க. 19 செப்டம்பர். செப்டம்பர் என்ன 9 தானே?
எவ்வளோ ஆயிரும்? கண்டுபிடிச்சிங்களா இல்லையா? ஆக்சிஷ் நம்பர்ஸ் படிக்கலன்னு நினைக்கிறேன். ஆக்சிஷ் 80. இது எதை பத்தி? நம்ம எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க. நீங்க தயவுசெய்து நம்பர் படிங்க, இல்லைன்னா இந்த ஆடியோ மறுபடியும் கேட்டு கரெக்டா இருக்கா இன்ஃபர்மேஷன் செக் பண்ணுங்க. இது கண்டிப்பா நீங்க கேட்கணும். So 9 10 over. ஸோ இதெல்லாம் செக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஆடியோ கேட்டு. ஓகேவா? ஸோ பை லிசனிங் பை ஹோரன் விஷ்டிகை இன்ஃபர்மேஷன் ஆப்டன்சி ஆஃப் விஷ்டிகை வேர்டர் ஏதோ இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேட்டாங்கன்னா என்னென்ன கேட்குறாங்கன்னு தெரியும். ப்ரைஸோ டூவர்ஸை டாட்டோம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி விஷ்டிகை இப்போ ப்ரைஸ்ன்னா என்னெல்லாம் வேர்ட்ஸ் வரும்? ப்ரைஸ் வரும், டிக்கெட்டு, கார்ட்டு, காஸ்டன், ஆயிரோ, ஃப்ராங்கன், நம்பர்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் வரும். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக எதாவது வருதான்னு பாருங்கள். ஸோ எதாவது இம்பார்ட்டண்ட் வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா அங்கே வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இங்கேயும் சொல்கிறாங்க ஒவ்வொன்றா புரியணும்னு அவசியமே இல்லை, அங்கே கேட்டது வரைக்கும் மட்டும் புரிஞ்சுக்க முடியுதா அப்படின்னு மட்டும். டேட்டுன்னா டேட்டு கண்டுபிடிக்க தெரியுதா? இப்போ டேட்டு தெரியணும்னா நம்மளுக்கு நம்பர்ஸ் தெரியணும். நம்பர்ஸ் படிக்கலைன்னா டேட் தெரியாது இல்லைங்களா? நம்பர்ஸ், ஆல்ஃபபெட்ஸ் இதெல்லாம் தயவுசெய்து படிங்க, சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட். இப்போ வாஸ் ஒலன்சி கேன் மார்க்கெட்ஸ் ப்ரெஷன்சி இன்க்ளூட்ஸ் ஃபினன்சி. ஸோ ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் போயிட்டு ஈஷ் மோஸ்டே இன்ஸ் கான்சர்ட் கே என் காம்ஸ் டு மிட். நான் வந்து கான்சர்ட் போகணும்னு நினைக்கிறேன், நீ வரியா என் கூட அப்படின்னு. யா கேன் அப்படின்னு சொன்னால் ஷுவர் சொல்லலாம், இல்லை கூட்டை ஈடேன்னு சொல்லலாம். யா வரும் நெக்டிங்க ஆமாம் போகலாமே ஏன் போகக்கூடாது அப்படின்னு கூட சொல்லலாம். இல்லைன்னா 9 ஷாபா கைன லூஸ். சார் எனக்கு கான்சர்ட் போகணுன்னெல்லாம் எனக்கு ஃபீல் ஆகலை. ஈஷ் மஸ்ட் இன்ஸ் கீனோ கேயன், நான் சினிமாவுக்கு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு உங்களுக்கு ஓகே ஆச்சு, யா வரும் நெக்ட் அப்படின்னு சொல்லி போகலாமே அப்படின்னு. இந்த மாதிரி பேசி ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இதோட 6th லெசன் கம்ப்ளீட் ஆகுது உங்களுக்கு. ஸோ இந்த லெசனில் இருக்கிறது எல்லாமே ரொம்ப கவனமாக பார்க்கணும், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
இப்போ ஒரு லெட்டர் எழுதுறீங்க அப்படின்னா ஹலோ அப்படின்னு எழுதலாம். ஹலோ சொல்லிட்டு பேர் போடலாம். ஹலோ ரேஷ்மா, இல்லை ஹலோ ரோஷினி, ஹலோ ஆஷிகா, அந்த மாதிரி எழுதலாம். லீபே கேர்ள்ஸ்க்கெல்லாம் லீபே ஆஷிகா, பாய்ஸ்க்கெல்லாம் லீபர் ரவி, அப்படிதான் சொல்லணும். பாய்ஸ்க்கெல்லாம் லீபர் வரும், கேர்ள்ஸ்க்கெல்லாம் லீபே வரும். இது ஜென்ரலாக ஹலோ சொல்றதுக்கு ஹலோ சொல்லலாம். ஸோ நீங்கள் எதுக்காச்சும் பார்ட்டி இல்லை ஏதாவது ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ண வி ஆர் மார்க்கன் ஐன் ஃபெஸ்ட், இல்லைன்னா வி ஆர் மார்க்கன் ஐன் அ பார்ட்டி. ஸோ வி ஆர் லாடன் டிஷ் ஐன். ஸோ அது தனியாக ஒரு ஆளை இன்வைட் பண்ணுறீங்க, ஒரு ஆளுக்கு தான் லெட்டர் எழுதுறீங்கன்னா வி ஆர் லாடன் டிஷ் ஐன். ஐனோட முடிக்கணும். ஐன் இல்லைன்னா கம்ப்ளீட் ஆகாது. இல்லை இப்போ நான் உங்களை எல்லாரையும் நான் இன்வைட் பண்ணுறேன் அப்படின்னா வி ஆர் லாடன் ஆய்க் ஸ்லிஷ் ஐன். தனியாக இன்வைட் பண்ணோம், இப்போ தனியாக மட்டும் ஆஷிகாவை இன்வைட் பண்ணுறேன்னா வி ஆர் லாடன் டிஷ் ஹர்ஸ்லிஷ் ஐன். டிஷ் வந்து தனியாக ஒரு ஆளுக்கு, ஆய்க்கு வந்து நிறைய பேருக்கு. ஓகேவா? தி பார்ட்டி இஸ் சம். ஸோ பார்ட்டி என்னைக்கு எந்த இடத்துல நடக்குது? வி ஆர் ஃபாங்கனும் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது? கான்ஸ் தூ தனிப்பட்ட ஆளுக்கு, கான்டியர் நிறைய பேருக்கு. டேஷ் மிட்பிரிங்கன், கான்டியர் கூக்கன் மிட்பிரிங்கன், கேக் வாங்கிட்டு வரீங்களா இல்லை ஏதாவது கொண்டு வரீங்களா அப்படின்னு. ஹாஃபன்ட்லிஷ் ஹாஸ் டு டூ இல்லை ஹாஃபன்ட்லிஷ் ஆப் டியர் சைட், ஐ ஹோப் யூ ஹேவ் டைம். லீபே க்ரூசர் இல்லை ஃபீலே க்ரூசர் இல்லை ஹெர்ஸ்லிஷே க்ரூசர் ஏதாவது ஒன்று போடலாம். போட்டுட்டு உங்க சைன் பண்ணலாம். ஓகேவா? ஆக்சுவலி ஒரு லெட்டர் நான் சொல்லியிருந்தேன், எதுல இருக்கு? இதுல தானா? இந்த லெட்டர் எழுதணும். நீங்க எழுதி அனுப்பிட்டீங்களா? இல்ல அனுப்பிட்டீங்களா நீங்க? சரி சரி. ஸோ இந்த மாதிரி இந்த லெட்டர் நல்லா பார்த்துக்கோங்க. இதோட இந்த மாதிரி தான் ஃபார்மேட் இருக்கும். ஓகேவா? ஸோ எஸ்என் und Getränken bestellen bezahlen. ஸோ ஆர்டர் பண்ணுறது, பேமெண்ட் பண்ணுறது. வி ஆர் was möchten Sie trinken இல்லை was möchten Sie bestellen, என்ன ஆர்டர் பண்ண போகிறீங்க கேட்கலாம். இங்கே என்ன ஆர்டர் பண்ணுறீங்களோ சொல்லலாம். உன் ஃபஸி, மற்றவங்க பக்கத்தில் யாராச்சும் இருந்தால் வெயிட்டர் வந்து பக்கத்தில் இருக்கவங்களையும் கேட்பாங்க. எமர்ஜென்சி இல்லை ஓலன்சி எட்வஸ் எஸ்என், சாப்பிட எதை வேணுமான்னு கேட்கலாம். ஸோ அதுக்கு பதில் சொல்லலாம். என்ஷுல்டிகும் கனன் வியர் பிட்டே ஜாலன், பேமெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறது. சுசாமன் ஆர்டர் கெட்னா டுகெதரால செப்பரேட் பில்லா அப்படின்னு கேட்குறாங்க. சுசாமன் பிக்சர். ஸோ அது டோட்டலாக இவ்வளோ ஆச்சு. ஸ்டிம்ஸ் ஒன்று கீப் த சேஞ்ச். இல்லை மாக்கன்சி இப்போ 19 euros ஆயிருக்கு, 20 பண்ணிடுங்க. மாக்கன்சி ஸ்வான்சி பிக்சர் அப்படின்னா 20 மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்கள் எப்படி இருந்துச்சு, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? வி வார் த ரெஸ்டாரண்ட். ஹவ் வாஸ் த ரெஸ்டாரண்ட் எப்படி இருந்துச்சு? வி வார் த செஷன், ஃபுட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு இஸ் தஸ் ரெஸ்டாரண்ட் டாயர், ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சா? இல்லை இஸ் தஸ் ரெஸ்டாரண்ட் குட்? ஹார்ட் டியர் ஸ்பாஸ், நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? ஹார்ட் டியர் கைனன் ஸ்பாஸ், என்ஜாய் பண்ணலையா? நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எஸ்வார் சூப்பர், இல்லை எஸ்வார் ஷான், இல்லைன்னா எஸ்வார் நிக் ஸோ குட், நல்லா இல்லை. தஸ் எஸ்என் வார் ஓகேவா இருந்துச்சு, இல்லை தஸ் எஸ்என் வார் லெக்கர் டெலிஷியஸாக இருந்துச்சு. டெர் கெல்னர் வார் நெட், வெயிட்டர் வந்து ரொம்ப நல்லா இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி, இல்லைன்னா அவர் நல்லா பிஹேவ் பண்ணல, நிக் ஸோ நெட் நாட் நைஸ். வி ஆர் ஹார்ட் அண்ட் ஃபீல் ஸ்பாஸ், நல்லா என்ஜாய் பண்ணோம். வி ஆர் ஹார்ட் அண்ட் கைண்ட் அண்ட் ஸ்பாஸ்னா என்ஜாய் பண்ணலை. நான் இந்த டேட்டு சொல்றதுக்கு இது நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ படித்தோம் இல்லைங்களா? எஸ்டர்னா ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஃபோர்த்து அந்த மாதிரி சொல்றதுக்கு இந்த நம்பர்ஸ். 1 2 3 4 சொல்றதுக்கு 1 2 3 4 அந்த மாதிரி. ஓகேவா? இது நல்லா படிச்சுக்கோங்க. எஸ்டன், ஸ்வைட்டன், ரிட்டன், ஃபியர்டன்,
இது வந்து 9s and 10 வரைக்கும் அப்படிதான் இருக்கும். ஆனா 20, 30 அந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா 2016 STEN ஆட் பண்ணும். 2016 9 und 2016 316 1 und 316 20, 30s, 40s அந்த மாதிரி வந்துச்சுன்னா STEN ஆட் பண்ணும். 19குள்ள என்ன நம்பர் வந்துச்சுனாலும் TEN ஆட் பண்ணும். ஓகேவா? ஸோ செப்பரபிள் வேர்ப், இந்த வேர்பை வந்து செப்பரேட் பண்ணுறது. ஐன் லாடன்னா இஷ் லாடர் டிஷ் ஐன், அது படிச்சோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஜி லாடன் டிஃப்ராய்ந்த ஐன், இந்த ஐன் இந்த இடத்துல இல்லைன்னா கம்ப்ளீட் ஆகாது. அப்ஹோலன் ஜிஹோலன் சோஃபியா அப்ஹோலன் பிக்அப் பண்ணுறது. மிச் மார்க்கன் மார்க் டியர் மிட் ஆர் யூ ஜாயினிங் வித். அதே மாதிரி ப்ரிட்டாரட்டம்ல ஹாபன் சைன் இஷ் ஹட்டர் ஹுங்கர், எனக்கு பசியா இருந்தது பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றதுக்கு இஷ் ஹட்டர் ஹுங்கர். எனக்கு தர்ஸ்டியா இருந்துச்சு இஷ் ஹட்டர் துர்ஸ்ட். ஸோ இஷ் வார் இம் ரெஸ்டாரண்ட், ஐ வாஸ் இன் த ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்றதுக்கு பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லும்போது இஷ்னா இது ஆட் பண்ணும், தூனா இந்த மாதிரி, எரசினா இது, வியர்னா ஹாட்டன், இயர்னா ஹாட்டன், ஜிசினா ஹாட்டன். அதுக்கப்புறமா ஃபார் மீ எனக்கு அப்படின்னு சொல்லும் போது நீங்க என்ன சொல்வீங்க? இந்த ஃபார்மிஷ் டிஷ், உனக்குன்னா டிஷ், ஈன்னு ஃபார் வந்தாலே அது சொல்லணும். அதே மாதிரி நான் உன்னை இன்வைட் பண்றேன், நான் உன்னை பிக்கப் பண்றேன் அப்படின்னு தனிப்பட்ட ஆள் சொல்லும்போது இஷ் லாட டிஷைன். ஹால்ஸ் மிஷ் அப், கேன் யூ பிக் மீ அப், என்ன பிக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கறதுக்கு இது. So for wen is this water, water யாருக்கு? This wasser is for the hund, for the dog. ஸோ இந்த பேஜ் ஃபுல்லாகவே நல்லா படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எவ்ரி லெசன்லேயும் இந்த மாதிரி லாஸ்ட் பேஜ் இருக்கும், அதில் தான் எல்லாமே சம்மரைஸ் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே நீங்கள் படித்து கற்றுக்கணும். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நடத்துறதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது நீங்கள் ஒக்காபுலரியெல்லாம் படிச்சுட்டு வாங்க. ஏன்னா பாதி ஹாஃப் ஆஃப் த லெசன் முடிஞ்சிச்சு. 6வது லெசன் முடிஞ்சிச்சுன்னா பாதி போர்ஷன் முடிஞ்சிச்சு A1ல. இன்னும் மீதி 6 லெசன்ஸ் இருக்கும். ஸோ இனிமேல் நீங்கள் என்ன பண்ணணும்? ஒக்காபுலரி படிச்சுட்டு வந்து நீங்களே மீனிங் சொல்கிற மாதிரி இருக்கணும். சரிங்களா? நீங்கள் டியூட்டியில் இல்லாமல் வீட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பேசுங்க, கண்டிப்பா ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ ஹலோ சொல்லுப்பா. இல்லையே இல்லையே. ஓகே, நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தடுத்து இன்னும் கொஞ்சம் நிறைய வரும். ஒக்காபுலரி படிக்கலைன்னா நம்ம எதுவுமே படிக்க முடியாது. ஒக்காபுலரி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒக்காபுலரி பிரிண்ட் எடுத்து வச்சிருக்கீங்களா? அது ஸ்மால் புக்காக தான் இருக்கும் இல்லைங்களா? ரொம்ப நிறைய பேஜஸ் இருக்காது அதில், ரைட்டா? அதை நீங்கள் படிக்கிறீங்களா இல்லையா? ஒக்காபுலரி தெரியலன்னா ரீடிங், ரைட்டிங், லிசனிங், ஸ்பீக்கிங் எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா? சரி, இப்போ நாளைக்கு வரும்போது, நாளைக்கு கிளாஸ் அட்டன் பண்ணும்போது, நாளைக்கே டியூட்டி இருக்குமா? சரி 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 பரவாயில்ல. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒக்காபுலரி டியூட்டி இருக்கோ இல்லையோ பரவாயில்ல, ஆனால் எல்லாருமே ஒக்காபுலரி படிச்சுடுங்க. ஒக்காபுலரி படித்தாதான்
எதுவுமே பண்ண முடியும். ஒக்காபுலரி படிக்கலைன்னா இப்போ அடுத்து லெவல்ஸ் போயிட்டே இருந்தோன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். சரிங்களா?